ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஆதியாமத்திலிருந்து 100 வினா விடைகளை பார்க்க போகிறோம். பொன் விளையும் தேசம் எது? விடை ஆவிலா தேசம். கர்த்தரின் படைப்பில் தந்திரமான ஜீவன் எது? விடை சர்ப்பம். ஆதாம் ஏவாளின் முதல் உடை எதனால் செய்யப்பட்டது? விடை அத்தி இலைகள். பூமி யார் நிமித்தம் சபிக்கப்பட்டது? விடை ஆதாம். ஆதாம் ஏவாளின் இரண்டாவது உடை எதனால் செய்யப்பட்டது? விடை தோல். ஆதாமை போல காயின் கடவுளுக்கு விரோதமாக செய்த பாவம் என்ன? விடை கடவுளிடம் பொய் சொன்னது. காயின் முதலில் குடியேறிய தேசம் எது? விடை நோத். ஏனோக்கு என்ற பட்டணத்தை கட்டினவன் யார்? விடை காயின். 500 வயதிலே பிள்ளைகளை பெற்றவன் யார்? விடை நோவா. கடவுள் முதலில் எதற்காக மனஸ்தாபப்பட்டார்? விடை மனுஷனை உண்டாக்கினதற்காக. வேதத்தில் முதலாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள பறவை எது? விடை காகம். வேதத்தில் இரண்டாவதாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள பறவை எது? விடை புறா. மனுஷனுடைய இரத்தத்தை சிந்துகிறவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்படும், ஏன்? விடை மனுஷன் தேவ சாயலில் படைக்கப்பட்டதால். குடிவெறியினால் உடையின்றி விழுந்து கிடந்தவன் யார்? விடை நோவா. கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தவன் யார்? விடை நிம்ரோத். பாபேல் எந்த தேசத்தில் உள்ளது? விடை சினேயார். பூமி யாருடைய நாட்களில் பகுக்கப்பட்டது? விடை பேலேகு. ஆபிரகாமின் ஜென்ம பூமி எது? விடை ஊர். கர்த்தருடைய தோட்டத்தைப் போல காணப்பட்ட இடம் எது? விடை சோதோம் கொமோரா. நிலக்கீல் அதிகம் காணப்பட்ட இடம் எது? விடை சித்தீம் பள்ளத்தாக்கு. ஆபிராமிடம் தசமபாகம் பெற்ற ஆசாரியன் யார்? விடை மெல்கிசேதேக்கு. ஆபிராமின் வீட்டு விசாரணை கர்த்தன் யார்? விடை எலியேசர். எலியேசரின் ஊர் எது? விடை தமஸ்கு. ஆபிராம் ஆகாரை மறுமனையாட்டியாக்கிய போது அவனின் வயது என்ன?
விடை 85 வயது. முதலில் கடவுளுக்கு பெயரிட்டது யார்? விடை ஆகார். ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்ட போது வயது என்ன? விடை 99 வயது. லோத்து சோதம் கொமோராவிலிருந்து உயிர் தப்பி ஓடிய ஊர் எது? விடை சோவார். சோதம் கொமோராவை கர்த்தர் எதை கொண்டு அழித்தார்? விடை கந்தகம் அக்கினி. மோவாபியருக்கு தகப்பன் யார்? விடை மோவாப். அம்மோன் புத்திரருக்கு தகப்பன் யார்? விடை பென்னமி. வில் வித்தையில் வல்லவன் யார்? விடை இஸ்மவேல். இஸ்மவேலின் திருமணம் நடந்த ஊர் எது? விடை பாரான் வனாந்தரம். பிகோல் என்பவன் யார்? விடை அபிமலேக்கின் சேனாபதி. யெகோவா ஈரே என்று பெயரிட்டது யார்? விடை ஆபிரகாம். ரேயுமாள் என்பவள் யார்? விடை நாகோரின் மறுமனையாட்டி. மக்பேலா என்ற குகையை ஆபிரகாம் எவ்வளவு விலைக்கு வாங்கினான்? விடை 400 சேக்கல் நிறை வெள்ளி. ரெபேக்காளின் தாத்தா பாட்டி பெயர்கள் என்ன? விடை நாகோர் மில்கால். சிம்ரான் என்பவளின் தகப்பன் யார்? விடை ஆபிரகாம். ஈசாக்கின் திருமணம் நடைபெற்ற போது அவன் வயது எத்தனை? விடை 40 வயது. ஈசாக்கு எத்தனை வருடங்கள் பிள்ளையில்லாமல் இருந்தான்? விடை 20 வருடங்கள். அகுசாத் என்பவன் யார்? விடை அபிமலேக்கின் சிநேகிதன். யூதித் என்பவள் யார்? விடை ஏசாவின் மனைவி. பஸ்மாத் என்பவள் யார்? விடை ஏசாவின் மனைவி. ஏசா யாக்கோபின் தாய்மாமன் யார்? விடை லாபான். ஏசாவுக்கு இஸ்மவேல் என்ன முறை? விடை மாமனார். லாபான் எத்தனை முறை யாக்கோபின் சம்பளத்தை மாற்றினான்? விடை 10 முறை. யாக்கோபு ஓடிப்போனது எத்தனையாவது நாள் லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது? விடை 3ஆம் நாளில். யாக்கோபு லாபானிடம் எத்தனை வருஷங்கள் இருந்தான்? விடை 20 வருடங்கள். ஜகர்சகதூதாவின் மறுபெயர் என்ன? விடை கலயத். மக்னாயிம் என்ற பெயரை இட்டவர் யார்?
விடை யாக்கோபு. வேதத்தில் முதலில் 2 மனைவிகளை உடையவன் யார்? விடை லாமேக்கு. மந்தை மேய்க்கிறவர்களுக்கு தகப்பனானவன் யார்? விடை யாபால். கின்னரக்காரர் நாகசுரக்காரர்களுக்கு தகப்பன் யார்? விடை யூபால். பித்தளை இரும்பு தொழிலாளர்களுக்கு ஆசாரியனானவன் யார்? விடை தூபால் காயின். வேதத்தில் 2வது கொலைகாரன் யார்? விடை லாமேக்கு. நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மலைகளுக்கு மேலாக எவ்வளவு நீர் பெருகிற்று? விடை 15 முழம். நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளம் எவ்வளவு நாள் பிரவாகித்தது? விடை 150 நாள். நோவா எந்த மரத்தினால் பேழை செய்தான்? விடை கொப்பேர். நோவாவின் பேழை எத்தனை தட்டுகளை கொண்டது? விடை 3 தட்டுகள். நோவா செய்த பேழையின் நீளம், அகலம், உயரம் எவ்வளவு? நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். பேழை எந்த மலையில் தங்கிற்று? விடை அரராத். வேதத்தில் 2வதாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள இலை எது? விடை ஒலிவ இலை. சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் எத்தனை வயது வித்தியாசம்? விடை 10 வயது. யாக்கோபு தேவனுடன் போராடி மேற்கொண்ட இடம் எது? விடை யாப்போக்கு ஆற்றங்கரை. யாக்கோபை சந்திக்க ஏசா எத்தனை பேருடன் சென்றான்? விடை 400 பேர். யாக்கோபு ஏசாவை சந்தித்தபோது எத்தனை முறை தரை மட்டும் குனிந்து வணங்கினான்? விடை 7 முறை. தீனாளை விரும்பிய பிரபு யார்? விடை சீகேம். சீகேமின் தகப்பன் பெயர் என்ன? விடை ஏமோர். ஏமோரையும் சீகேமையும் கொன்றவர்கள் யார்? விடை சிமியோன் லேவி. விருத்த சேதனமில்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது என்றவர்கள் யார்? விடை யாக்கோபின் குமாரர். யாக்கோபு அந்நிய தெய்வங்களை புதைத்த இடத்தின் பெயர் என்ன? விடை சீகேம். பெத்தேல் என்ற ஊரின் மறுபெயர் என்ன? விடை லூஸ். ரெபேக்காளின் தாதி பெயர் என்ன? விடை தெபோராள். ஏசாவின் மறுபெயர் என்ன? விடை ஏதோம். கோவேறு கழுதையை கண்டுபிடித்தவன் யார்?
விடை ஆணாகு. தெபோரால் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் எப்படி அழைக்கப்பட்டது? விடை அல்லோன் பாகூத். யோசேப்பு குழியில் தூக்கி போடப்பட்ட இடத்தின் பெயர் என்ன? விடை தோத்தான். யோசேப்பு எத்தனையாவது வயதில் தன் சகோதரர்களுடனே ஆடுகளை மேய்த்தான்? விடை 17. யோசேப்பை குழியில் போட ஆலோசனை கூறியவன் யார்? விடை ரூபன். யோசேப்பை இஸ்மவேலரிடத்தில் விற்று போட ஆலோசனை கூறியவன் யார்? விடை யூதா. யோசேப்பு எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான்? விடை 20. சூவா என்பவள் யார்? விடை யூதாவின் மனைவி. வேசி என நினைத்து தன் மருமகளை சேர்ந்தவன் யார்? விடை யூதா. யூதாவின் சிநேகிதன் யார்? விடை ஈரா. தாமாரிடம் தான் சேர்ந்தது எத்தனை மாதம் கழித்து யூதாவுக்கு தெரிய வந்தது? விடை 3 மாதம். ஒரு இரவில் ஒரே அர்த்தமுடைய 2 சொப்பனங்களை கண்டவன் யார்? விடை பார்வோன். யோசேப்பின் மறுபெயர் என்ன? விடை சாப்நாத் பன்னேயா. யோசேப்பின் மனைவி பெயர் என்ன? விடை ஆஸ்நாத். யோசேப்பின் மாமனார் பெயர் என்ன? போத்திபிரா. யோசேப்பு எகிப்தின் அதிபதியான போது வயது என்ன? விடை 30. பென்யமீனை அழைத்து வரும் வரை யோசேப்பு யாரை சிறையாக பிடித்தான்? விடை சிமியோன். பென்யமீனுக்காக தன் தகப்பனிடம் உத்தரவாதம் பண்ணியவன் யார்? விடை யூதா. தன் சகோதரனிடத்திலே 300 வெள்ளிக்காசுகள் பரிசாக பெற்றவன் யார்? விடை பென்யமீன். காணாமல் போன பின்பு யோசேப்பை யாக்கோபு எந்த இடத்தில் சந்தித்தான்? விடை கோசேன். பார்வோனை சந்திக்க யோசேப்பின் சகோதரர்கள் எத்தனை பேர் சென்றனர்? விடை 5 பேர். பார்வோனை சந்தித்தபோது யாக்கோபின் வயது என்ன? விடை 130 வயது. ஆதாத்தின் மறுபெயர் என்ன? விடை ஆபேல் மிஸ்ராயிம். விடுதலை பெற்ற பெண்மான் என போற்றப்பட்டவன் யார்? விடை நப்தலி. பீறுகிற ஓனா என போற்றப்பட்டவன் யார்?
விடை பென்யமீன். யோசேப்பின் பேரன் யார்? விடை மாகீர். யோசேப்பின் ஆயுட்காலம் எவ்வளவு? இந்த கொஷினோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பைபிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.